9th Mac, Chapter 1, Set Language, Exercise 1.3, 6th sum. Using the set symbol, write down the expression for the shaded region. இப்போ பாருங்கள், இந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது உள்ளே இருக்குது பாருங்கள், பாக்ஸ் இருக்குது பாருங்கள். பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது யூ. இங்கே இது ஃபுல்லாகவே என்னது எக்ஸ், இது ஃபுல்லாகவே என்னது ஒய். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, செட் சிம்பிள் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஷேடட் ரீஜியன். இந்த இடத்துல இந்த ஷேடட் ரீஜியன் மட்டும் என்ன சிம்பிள் வரும்னு கேட்குறாங்க. நமக்கு இது எக்ஸ், இது ஃபுல்லான்னு சொன்னால் என்னது எக்ஸு, இது ஃபுல்லான்னு சொன்னால் நமக்கு என்னது ஒய். இப்போ பாருங்கள், நமக்கு ஷேடட் ரீஜியன் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுக்கிறோன்னு வச்சுருங்க. நம்ம என்ன எடுக்கிறோம், இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னா எக்ஸில் இருக்கக்கூடியதும் ஒய்யில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும். இப்போ இது எக்ஸில் ஃபுல் எலிமெண்ட்ஸ், ஒய்யில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். இதில் சேமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிறத எழுதுவோம் எப்போது சம் பண்ணுறப்போ. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே எதில் இருக்குது ஷேடட் போர்ஷன், எதில் இருக்குது. அப்போ இப்போ எதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு, ஒய். ஓகே, இப்போ ஷேடட் போர்ஷன் என்னது ஒய். ஒய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ என்ன சிம்பிள் வரும்னு நினைக்கிறீங்க, மைனஸ். மைனஸ் எது ஒய்யிலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம், எக்ஸை. ஏன் எக்ஸை மைனஸ் பண்ணுறோன்னா, இப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது இந்த பிளேஸ் மட்டும்தான். இப்போ இந்த பிளேஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஒய்யில் பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன செய்வோம், ஷேடோ பண்ணுவோம். இப்போ ஆன்சர் என்னது, ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். இது யூனிவர்சல் யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய். இப்போ எக்ஸு ஃபுல், இது எக்ஸு, இது என்னது ஒய். இது டேஷ்ன்னு சொல்லுவோம், அதாவது யூன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே என்ன சொன்னால் மீனிங் என்னது, எக்ஸ் யூனியன் ஒய். ஆல் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்லையும் ஒய்லையும் இருக்கக்கூடிய ஓல் இது என்ன சொல்லுவோம், எக்ஸ் யூனியன் ஒய். இப்போ இந்த இடத்த என்ன சொல்லுவோம், டேஷ். அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இப்போ என்னது, எக்ஸ் யூனியன் என்னது ஒய், என்னது த ஓல் டேஷ். இப்போ நம்ம எக்ஸ் யூனியன் ஒய் த ஓல் டேஷ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன செய்வோம், யூ மைனஸ் என்னது, யூ மைனஸ் எக்ஸ் யூனியன் ஒய். யூ மைனஸ் எக்ஸ் யூனியன் ஒய் என்ன சொன்னால், யூவில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸை எழுதிட்டு எக்ஸ் யூனியன் ஒயில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட் எழுதிட்டு மைனஸ் பண்ணுவோம். இப்போ இதோட நமக்கு மீனிங் என்னது, எக்ஸ் யூனியன் ஒய் த ஓல் டேஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னது ஏ, இது ஏ எக்ஸு, இது ஒய், இது இன்டர்செக்ஷன், இது யூ. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது, நீங்களே இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதாவது இதிலேருந்து இதை நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேயா, இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணுறப்போ இந்த சேம் எல்லாம் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ். எக்ஸில் ஷேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னது, ஒய் மைனஸ் என்ன வரும், எக்ஸ். ஓகேயா, ஒய் மைனஸ் எக்ஸ். அப்போ யூனியன் ஒய் மைனஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்லேருந்து ஒய்யை மைனஸ் பண்ணுறோம். அப்போ சேமாக இருக்கிறது போயிட்டு எக்ஸில் பேலன்ஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். யூனியன் ரெண்டும் ஆல். ஓகே, ஆல் எலிமெண்ட்ஸ். தென் ஒய் மைனஸ் எக்ஸ். இங்கேருந்து இங்கே விட்டுடுங்க. இப்போ இங்கேயும் ஒய்யிலேருந்து எக்ஸுக்கு வரமா, இங்கே சேமாக இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ பேலன்ஸ் என்னது, ஒய் மைனஸ் எக்ஸ். தேங்க்யூ.